பத்மினி 1 ரூபி. பாத்துக்க சார், பாப்பா 1 ரூபா வச்சா 2 எடுத்துக்க பாப்பா. சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய காசு. லீவ் வச்சா வெளிய போறோம். பாப்பா 200 வச்சா 400. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க காலேஜுக்கு வரீங்களா? விளையாடலாம். தேங்க்ஸ் சார். புறாவல. விழுந்திருக்கா? விடுகாது. ஏன்னா உருட்டு அப்படி. எல்லா கம்பெனிக்கு. இல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசை கேட்டு எல்லாத்தையும் புடிங்கி விட்டானே. அவன் ஒரு நேக்கா தான் உருட்டுறான். ஹாய் ஹலோ கைஸ், யூ வாட்சிங் Code Diamond with ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்ல உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். எஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ அந்த ட்ரீம் 11 டீம் 11 அந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுங்க, நல்லா தான் பேசுறீங்க, ப்ரெடிக்ஷன்ஸ் போடுங்க, நாங்க டீம் ஃபார்ம் பண்ணுவோன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷலா உங்களுக்கான வீடியோவா இருக்கும் போது இது ஒரு ப்ரெடிக்ஷனுக்கான ஒரு வீடியோவா இருக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஃபேண்டசி ஆப்ஸ்னால ஏற்படுற ஒரு அடிக்ஷனை பத்தி பேசுற ஒரு வீடியோவா இருக்கும் போது, ஸோ இந்த வீடியோல ஃபேண்டசி ஆப்ஸ்னா என்ன, அதுல என்ன நடக்குது, அதனால ஏற்படுற அடிக்ஷன், நன்மைகள் தீமைகள், இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கேதர் பண்றது கொஞ்சம் டைம் ஆச்சு. இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஃபேண்டசி ஆப்ஸும் பெட்டிங் ஆப்ஸும் ஒன்னு அப்படின்னு நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. அது ரெண்டுமே ஒன்னா இல்ல வேற வேறையா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஃபேண்டசி ஆப்ஸ்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்க பாக்குற ட்ரீம் 11, மை 11 சர்க்கிள் அப்படின்ட்டு ஒரு 11 நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணி மேட்சுக்கு முன்னாடி எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 11 ரியல் டைம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு வச்சு பாயிண்ட்ஸ் கிடைச்சு நீங்க காசு ஜெயிப்பீங்க. அதான் வந்து ஃபேண்டசி 11. இதே வந்து ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஆப்ஸ் அப்படின்னா அது அப்படி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் அது வந்து நீங்க ஆட்ஸ் மூலியமா ஒரு டீம், இந்த டீம் ஜெயிக்கும் இல்ல இந்த டீம் ஜெயிக்கும் அப்படி டீம் மேல பெட் கட்டுறதா இருக்கட்டும், இல்ல இந்த ஓவர்ல இவர் விக்கெட் எடுப்பாரு, இந்த ஓவர்ல இதுக்கப்புறம் இவ்வளவு ரன்ஸ் போகும் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது மேல பெட் பண்றது பெட்டிங் ஆப்ஸ். ஸோ ஃபேண்டசி ஆப்ஸ் வேற, பெட்டிங் ஆப்ஸ் வேற. அண்ட் இது ரெண்டுமே வந்து இந்தியாவில ஃபர்ஸ்ட் லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேண்டசி ஆப்ஸ் இந்தியாவில வந்து லீகல் தான். பட் சில ஸ்டேட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தெலங்கானாவா இருக்கட்டும், இல்ல ஆந்திராவா இருக்கட்டும், அஸ்ஸாம், சிக்கிமே அதுல இருந்துச்சு. கர்நாடகா ரீசெண்டா பேன் பண்ணாங்க. தமிழ்நாட்டுல வந்து பேன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஐ திங்க் கர்நாடகா அந்த மாதிரி தான் பேன் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் ஃபேண்டசி ஆப்ஸ் இந்தியாவில லீகல். அவங்க ஒரு சின்ன கிரே ஏரியால இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபேண்டசி ஆப்ஸை வந்து கோர்ட்ல வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இழுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ ஃபேண்டசி ஆப் சொல்ற இது என்னன்னா, நாங்க வந்து கேம் ஆஃப் சான்ஸ் கிடையாது, நாங்க வந்து கேம் ஆஃப் ஸ்கில்ஸ் தான். நீங்க ஸ்கில்ஸ் வச்சு நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீ ஒரு டீம் அனலிஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து ஹரிஷ் இருக்காரு, ஹரிஷ்க்கு தெரியுது இந்த பிட்ச் வந்து சேப்பாக் பிட்ச், இதுல வந்து ஸ்பின் எடுக்கும், அதனால வந்து அவர் மோயின் அலியை வந்து கேப்டன் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். சேப்பாக் பிட்ச்ல ஸ்பின் எடுக்க மாட்டேங்குது, அதான் பிரச்சனையா இருக்கு. இப்படியே ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சோ அவர் வந்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா எடுக்கிறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ இட்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில் தான், சான்ஸ் கிடையாது அப்படின்ட்டு ஒரு சைட்ல ஒரு வாதம் போகுது. இதுவே பெட்டிங் ஆப்ஸ் அதே மாதிரி கேட்டீங்கன்னா பெட்டிங் ஆப்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெட்டிங் வந்து லீகலா இந்தியாவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டிங் இந்தியாவில் லீகல் கிடையாது. அதாவது பிசிக்கல் பெட்டிங் லீகல் கிடையாது. பிசிக்கல் பெட்டிங்னா என்ன அப்படின்னா, நீங்க இந்த மங்காத்தா படத்துல பாக்குற மாதிரி வெய்ராஜா வே படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஓவர்ல இதுக்கப்புறம் இது நடக்க போகுது, இந்த இது வந்து பிசிக்கலா பண்ணுவாங்க, ஓவர் த டேபிள் பண்ணுவாங்க. இந்த ஓவர் த டேபிள் பெட்டிங் வந்து இந்தியாவில் லீகல் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பெட்டிங் பண்ணும்போது தான் இந்த மேட்ச் பிக்சிங், ஸ்பாட் பிக்சிங்ன்ற விஷயமும் உள்ளுக்குள்ள வரும். இப்ப ஸ்ரீசாந்த் அவர்லாம் அந்த சம்பவம் நடந்துச்சுல 2015-16 2 டீம் பேன் ஆனாங்க. அதுவுமே இது மூலியமா தான் வரும். அண்ட் இதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோவே நாங்க போடலான்னு இருக்கோம். வை சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் காட் பேன், அந்த ஒரு ஸ்கேண்டல் பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஃபியூச்சர்ல வரும் வச்சுக்கோங்களேன். சோ கமிங் பேக் டு திஸ் வீடியோ. சோ இதுதான் வந்து பெட்டிங். ஆனா ஆன்லைன் பெட்டிங் 100% லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% லீகல் கிடையாது. ஓகே, அப்ப 100% லீகல் இல்ல, அப்ப இல்லீகல் தானடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லீகலும் கிடையாது. என்னடா பார்த்து சொல்ற, லீகலும் இல்ல இல்லீகலும் இல்லைன்னா அப்ப என்னதான் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் அவங்க மாட்டிட்டு இருக்காங்கிறதோட அதை வச்சுதான் பொழைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போது கேம்பிளிங் ஆக்ட் படி கேம்பிளிங் ஓவர் த டேபிள் பத்தி மட்டும் தான் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட்ன்ற வரணும்ன்ற அந்த ப்ரெடிக்ஷன் யாரும் பெருசா பண்ணல. சோ 2000ஸ்லயுமே இந்த ஐடி ஆக்ட் ஒன்று வந்துச்சு பாத்தீங்களா, அப்பவுமே இந்த கேம்பிளிங் பத்தி யாருமே பேசல. ஏன்னா அந்த டைம்ல கேம்பிளிங் வந்து இந்தியாவில ஃபேமஸா இல்ல, ஐ மீன் ஆன்லைன் கேம்பிளிங் ஃபேமஸா இல்ல அப்படின்றப்ப அதை பத்தி பேசல. சோ இப்பதான் அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஆக்ட் பாஸ் பண்ணி அது வந்து ஒரு லாவா ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்தியாவில் இந்த ஆன்லைன் பெட்டிங் ஆப்ஸ் வந்து லீகலும் இல்ல, 100% லீகலும் இல்ல, இல்லீகலும் இல்ல. அவங்க கிரே ஏரியால ஒர்க் பண்றாங்க. நீங்க ஒரு பெட் பண்றதா இருந்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பண்ணலாம், உங்களுக்கு காசும் வரும். எல்லாமே அது வந்து டாக்ஸபிள் தான். அண்ட் இந்த டாக்ஸ் வரதுனால நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதை பேன் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. அதனாலதான் இப்ப நிறைய ஆப்ஸ் ட்ரீம் லெவல்ல என்னதான் கோர்ட் வரைக்கும் தர எடுத்துட்டு போனாலும் இப்போ வரைக்கும் அவங்க அந்த சூட் எல்லாம் ஜெயிச்சு இப்பவும் அவங்க ஒரு பெரிய எந்த அளவுக்கு டீம் இந்தியாவே ஸ்பான்சர் பண்றாங்க. அவங்க ஐபிஎல்லே ஸ்பான்சர் பண்ணாங்க ஒரு காலத்துல. அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து நிக்கிறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஜாம்பவான். அவங்க வந்து ஆக்சுவலி யூனிகார்ன் கம்பெனி கூட. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபேண்டசி ஆப் டு பி லிஸ்டட் இன் யூனிகார்ன் வந்து ட்ரீம் லெவன் தான். அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க. சரிங்களா? சோ அவங்க இன்கம் ஜென்ரேட் பண்ற இன்கம் அவ்வளோ, அதனால அவர் இன்கம் டாக்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதுனால அவ்வளவு சீக்கிரம் பேன் பண்ணிட மாட்டாங்க அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உண்மையாவும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து பெட்டிங் ஆப்ஸ்க்கும் ஃபேண்டசி ஆப்ஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அண்ட் அவங்க லீகாலிட்டி இன் இந்தியா. பேசிக்கா இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் எப்போ ஆரிஜினேட் ஆச்சு, எப்போ இதை வந்து நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தீங்கன்னா 2017 ட்ரீம் லெவல் அந்த டைம்ல தான் வந்து பீக்கா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து ஐபிஎல் ஹோம் பேஜ்லயே வந்து ஐபிஎல் ஃபேண்டசி லீக்னு சொல்லிட்டு நிறைய லீக்ஸ் எல்லாம் நடக்கும். அது கான்டெஸ்ட் நடக்கும். இது மாதிரி டீம்ஸ் எடுப்பாங்க.
அந்த டீம்ஸ் யாரோட டீம் பெஸ்டா இருக்கோ அவங்க தான் வந்து வின்னரா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கும். இதுல டிஃபரன்ஸ் என்னன்னா, இங்க காசு வாங்குவாங்க, இங்க காசு வாங்க மாட்டாங்க, இங்க காசு வச்சு விளையாடுவாங்க, இங்க காசு வச்சு விளையாட மாட்டாங்க. பேசிக்கா சும்மா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே விளையாடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. இப்ப ட்ரீம் லெவன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். எப்போ மணி இன்வால்வ் ஆச்சோ அதோட கண்ணோட்டமே வந்து வேற மாதிரி மாறிடுச்சு, மணி ஃபோக்கஸ்டா ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கா ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆப் ஓப்பன் பண்ணுவீங்க, உங்களோட பெஸ்ட் 11 எடுப்பீங்க. இப்போ ஒரு மேட்ச் நடக்குதுப்பா, இன்னைக்கு சன்ரைசர்ஸ் மும்பை ஒரு மேட்ச் நடக்குது வச்சுக்கோங்க, அந்த 2 டீம் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பெஸ்ட் 11 எடுப்பீங்க. மினிமம் 4 பிளேயர்ஸ் ஒரு டீம் வந்து எடுக்கணும், மேக்ஸிமம் 7 பிளேயர்ஸ் நீங்க ஒரு டீம் வந்து எடுக்கலாம். இந்த காம்பினேஷனை வச்சுட்டு நீங்க வந்து உங்க டீம் பெஸ்டா இருந்துச்சு, உங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஜெயிப்பீங்க. இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்டெஸ்ட் எல்லாம் இருக்கு. மினி கான்டெஸ்ட், மெகா கான்டெஸ்ட், ஒன் ஆன் ஒன் கான்டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 பேர் நீங்களும் இன்னொருத்தர் மட்டும் விளையாடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி 3 பேர் 4 பேருன்னு சொல்லிட்டு அந்த கான்டெஸ்ட் வந்து பலாயிரம் பேரு 1,00,000 பேர்லாம் விளையாடுற அளவுக்கு பெருசா அந்த மெகா கான்டெஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதுல ஒன் ஆன் ஒன் கான்டெஸ்ட்ல வந்து உங்க ப்ராபபிலிட்டி 50% இருக்கும், உங்களை ரிஸ்க்கும் வந்து 50% தான் இருக்கும். அது மாதிரி டீம் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்க ரிஸ்க் ஜாஸ்தியாகும். யார் நிறைய ரிஸ்க் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய ஜாக்பாட்ன்ற மாதிரி மெகா கான்டெஸ்ட்ல. அதனாலதான் வந்து இந்த உங்களுக்கு 3 கோடி ஜெயிக்க ஆசையா அந்த மாதிரி சொல்லிட்டு ஆட்ல எல்லாம் வராங்களா, அதுதான் அதோட ரீசனு. ஸோ இதுல நடுவில் நம்ம அந்த ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாம் வந்து எப்படி ஏர்னிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இப்ப நீங்க 25 ருபீஸ் கான்டெஸ்ட் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க 25 போடுறாங்க, உங்களோட பிரைஸ் மணி வந்து 50 ருபீஸ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50 ருபீஸ் கம்ப்ளீட்டா வராது, உங்க கைக்கு வந்து 45 ருபீஸ் வரும். மித்த 5 ருபீஸ் வந்து கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவுத்திடுவாங்க. இதுதான் அவங்களோட ஃபீஸ். இந்த மாதிரிதான் வந்து ஒரு கான்டெஸ்ட்க்கும் அவங்க வந்து சம்பாதிப்பாங்க. சில கான்டெஸ்ட்லாம் வந்து 5,000 ருபீஸ் வின்னிங்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுல நீங்க வந்து 2,750 நீங்க கட்டுற மாதிரி இருக்கும், ஆப்போனன்ட்டும் அதே கட்டுவாங்க. அப்போ டோட்டலா ரெண்டுத்துமே சேர்த்து பார்த்தா 5,500 ருபீஸ் வரும். இல்ல 500 ருபீஸ் பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு 5,000 வந்து ஜெயிச்சா நம்பருக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கான்டெஸ்ட்ல லட்சக்கணக்கான பேர் விளையாடுற கான்டெஸ்ட்ல 49 ருபீஸ் கான்டெஸ்ட், மெகா கான்டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அந்த கான்டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ 1,00,000 பேர் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 49 லட்சம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 49 லட்சத்துல அவங்களுக்கு பிரைஸ் மணி வந்து 42-43 லேக்ஸ் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 6 to 7 லேக்ஸ் வந்து அவங்க ப்ராஃபிட்டா எடுத்துப்பாங்க. இது ஒரு கான்டெஸ்ட் மட்டும் கிடையாதுங்க, ஒரு மேட்சுக்கு ஒரு சீசன்ல வந்து 60 மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்காங்க, அதுல ஒரு மேட்சுக்கு 20-30 கான்டெஸ்ட் கிட்டே இவங்க போடுவாங்க. அந்த 20-30 கான்டெஸ்ட்டுக்கும் தாண்டி இந்த சிங்கிள் பிளேயர் கான்டெஸ்ட், இந்த மல்டி பிளேயர் கான்டெஸ்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு எக்கச்சக்க கான்டெஸ்ட் போடுவாங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக்கா ஏர்னிங் ஒரு ஆஸ்பெக்டா இருக்கும். ஸோ ஃபேண்டசி ஆப்ஸ்னா இதுதாங்க. இது தாண்டி பெருசா கம்ப சுத்துறலாம் ஒண்ணும் இல்லை. உங்களோட ஸ்கில், நீங்க வந்து ஸ்கில்லுன்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது, இந்த பிளேயர் இன்னைக்கு ஆடுவாரா அப்படின்னு நீங்க வந்து கெஸ்ட் பண்ணி வைக்கிறது தான் ஒரு ஃபேண்டசி ஆப்போட வேலை. கரெக்ட். அது நம்மளால என்னதான் ஸ்கில்லுன்னு சொன்னாலுமே அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட்ஸ். அதுதான் வந்து உண்மை. இப்ப நம்ம என்னதான் இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மா வந்து 50 அடிப்பாரு ப்ரெடிக்ட் பண்ணாலும், அவர் நம்ம வந்து கேப்டன் வச்சாலும் அவர் 50 அடிப்பாரா மாட்டாரும் நமக்கு தெரியாது. கடைசி 4 மேட்ச் நல்லா விளையாட்டு வந்திருப்பாரு அபிஷேக் சர்மா. ஆனா இந்த மேட்ச் வந்து வீட்டுல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், மைண்ட் அப்செட்டா இருப்பாரு. அதுக்கு அவர் அடிக்கலடா, ஸ்டாட்ஸ் வெடி நான் வச்சப்பா, சரி அடிக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டா இருக்க முடியும். அப்பப்போ அந்த டே என்ன நடக்குதோ, இந்த டே ஒரு சரியில்லைன்னா அந்த டே சரியில்லை, அவ்வளவுதான். நமக்கு ஸ்கில் இல்ல, அது எங்க ஸ்கில் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அது வந்து பாக்குறப்போ ஒரு கெஸ், இத்தனை மேட்ச் ஆடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையா குருட்டுத்தனமா ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். ஆமா, சரி. இப்போ வந்து ஃபேண்டசி ஆப்ஸ் பார்த்தாச்சு, ஓகே. அடுத்து நம்ம அப்படியே பெட்டிங் ஆப்ஸ்க்கு வந்துடலாம். பெட்டிங் ஆப்ஸ்ன்றது என்ன நம்ம முன்கூட்டியே பார்த்தோம். லைக் நீங்க வந்து ஒரு அவுட்கம் மேல பெட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து இந்த பிளேயிங் 11 எடுக்கிறது, இந்த டீம் காம்பினேஷன், இந்த டீம்ல இவ்வளவு பேர் எடுக்கணும், இந்த விக்கெட் கீப்பர் செலக்ட் பண்ணலாம், ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஆப்குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் காட்டுறது குஜராத் சிஎஸ்கே ஆடுறாங்கன்னா குஜராத்துக்கு இவ்வளவு ஆட்ஸ் இருக்கு, சிஎஸ்கேக்கு எவ்வளவு ஆட்ஸ் இருக்கு, நீங்க யார் மேல நீங்க பெட் பண்றீங்க. இப்போ குஜராத்துக்கு வந்து 1.62 ஆட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 3000 ரூபாய் பெட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 1.62 into 3,000, அதாவது 4,800 ரூபாய் தோறாம உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சிஎஸ்கேக்கு 2.5 அந்த டைம்ல இருக்கும். சோ அதை நீங்க 2.5 into 3 போட்டு பாருங்க, 7,500 கிடைக்கும். சரிங்களா? சிஎஸ்கே ஜெயிச்சாங்க, நீ சிஎஸ்கே மேல பெட் பண்ணீங்கன்னா. இது வந்து மேட்ச் அவுட்கம்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு அவுட்கம் இருக்கும். இப்போ வந்து சாய் சுதர்சன் 50 அடிப்பாரா மாட்டாரன்ற ஒரு அவுட்கம் இருக்கும், தோனி வந்து 6 அடிப்பாரா மாட்டாரன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரெடிக்ஷன் இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற ஆட்ஸ் ஏத்தாப்ல உங்களுக்கு காசு வரும். இதுதான் வந்து பெட்டிங் ஆப்ஸ். இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, நான் முன்கூட்டி சொன்ன மாதிரி எப்படி ஃபேண்டசி ஆப்ஸ் நம்ம பார்த்தோம், ஒரு புரோக்கர் மாதிரி ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இங்க ஒரே சமயத்துல இவங்க 1.62 இருக்கு, இங்க 2.25 இருக்கு அப்படின்னா அது ரெண்டு நீங்க ஆட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா the value would be different. நீங்க 3000 ரூபாய் இங்க போட்டீங்கன்னா அதுக்கேத்தாப்புல அவங்களுக்கு கமிஷன் போகும் ஆப்வியஸா. அந்த மாதிரி பெட்டிங் ஆப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, ஹவுஸ் ஆல்வேஸ் வின்ஸ் அப்படின்ட்டு கேசினோல சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் பெட்டிங் ஆப்ஸ் ஆல்வேஸ் வின்ஸ். நீங்க என்ன வேணா பண்ணலாம், நீங்க வந்து சொல்லலாம் நான் இவ்வளவு ஜெயிச்சேன் அவ்வளவு ஜெயிச்சேன், இது வாங்கினா அதை வாங்கணும்னு சொன்னாலுமே அது எண்ட் ஆஃப் தி டே ஜெயிக்கிறது என்னவோ இந்த பெட்டிங் ஆப்ஸ் ஃபேண்டசி ஆப்ஸ் தான். இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். சோ இந்த ஃபேண்டசி ஆப்ஸும் இந்த பெட்டிங் ஆப்ஸும் எப்படி நம்ம வியூவர் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்குது அப்படின்றத பார்க்கணும். நீங்க நல்லா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாங்க டாக்ஸிக் ஃபேன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நாங்க தெளிவா போட்டிருந்தோம் லைக் ஏன் வந்து இந்த இந்தியன் ஃபேன் பேஸ் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்ட்டு. அதுல நாங்க சின்ன செக்மெண்டா அந்த ட்ரீம் 11 பத்தி பேசியிருந்தோம்.
அதுல சொன்ன அதே விஷயம் தான். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எனக்கு சிஎஸ்கே பிடிக்கும், எனக்கு தோனி பிடிக்கும். சோ நான் என்ன பண்றேன், நான் சிஎஸ்கே ஃபேனா இருக்கும்போது நான் இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி நான் சிஎஸ்கே வெறித்தனமா சப்போர்ட் பண்ணுவேன், எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுவேன் irrespective ஆஃப் வாட். முன்னாடிலாம் நான் மேட்ச் பார்க்கும்போது எனக்கு ரெய்னா அடிச்சாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு வந்து அனிருத்தா ஸ்ரீகாந்த் அடிச்சாலும் பிரச்சனை, பத்ரி அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன் இவ்வளவு எங்க லட்சுமிபதி பாலாஜி கடைசியில வந்து ஒரு 10 ரன் அடிச்சு வின் பண்ணி கொடுக்குறாரா, பிரச்சனையே இல்ல. ஏன் மைண்ட்ல சிஎஸ்கே ஜெயிக்கணும் அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லைங்களே. இப்போ ஃபேண்டசி ஆப்ஸ்ல நீங்க வந்து டீம் எடுக்கிறீங்க, டீம்ல வந்து 2 டீம்ல இருந்து பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க. அப்போ பிளேயர்ஸ் எடுக்கும்போது உங்க ஆப்போசிட் டீம்ல இருந்து நீங்க பிளேயர்ஸ் எடுக்கிறீங்க. அந்த பிளேயர் அடிக்கணும் தான் நினைப்பீங்க. இப்போ கேப்டன் வந்து அந்த டீம்ல நல்ல பிளேயர் இருந்தானா அந்த பிளேயர் அடிக்கணும் தான் நினைப்பீங்க. அப்போ அப்கோர்ஸ் த டீம் அந்த உங்களோட மைண்ட் செட்டே வந்து உங்க டீமை சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஆயிடும்ல இந்த இடத்துல. அதுதான் வந்து ஒரு ஃபேனா நீங்க வந்து ஒரு மேட்ச் பார்க்கும்போது நிம்மதி இல்லாம பார்ப்பீங்க. அந்த மேட்சை உங்களுக்கு பிடிச்ச டீமை நீங்க ஃபேவர் பண்ண முடியாது, அவ்வளவுதான். இப்போ வந்து நீங்க சொல்லலாம், நான் சப்போர்ட் பண்ற டீமுக்கு வந்து நான் போட மாட்டேன், மத்த டீம்ஸ் எல்லாம் வச்சு நான் ஃபேண்டசி விளையாடுறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா வந்து ஆப்போசிட் டீம்ல இப்போ வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து நல்லா சீரியஸா போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்போ வந்து மேல போனோம்னா இன்னைக்கு ராஜஸ்தான் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வரும்போது ராஜஸ்தான்ல ஒரு பிளேயர் நீங்க எடுத்து வச்சா அவன் அடிக்கணும் தான் நினைப்பீங்க. அப்ப ராஜஸ்தான் ஜெயிச்சு மேல வந்துருச்சுன்னா அவங்களுக்கு காசு வந்துடும், ஆனா மும்பை இந்தியன்ஸ் போயிடும். சோ அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து மேட்ச் பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்பாக்டரி இல்லாம பாக்குற மேட்ச் வந்து எதுக்கு பாக்குறோன்னே தெரியாம பாத்துக்கிட்டு அப்படிதான் வந்து இருக்கும். அது வந்து ஒரு வியூவர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணும். ஆமா, இது நீ டீமுக்காக சொல்றேன், நான் பிளேயருக்காகவே சொல்றேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளேயர் நேம் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இதுல 11s வந்து பிளேயர்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து நான் சிஎஸ்கேன்னு வரும்போது எனக்கு வந்து ரெய்னா, பத்ரிநாத், அனிருத்தா ஸ்ரீகாந்த், தோனி, பாலாஜி எல்லாருமே நான் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ நான் இதுல 3 பேர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோமே, என் ஆப்பனண்ட் வந்து என்ன பண்ணிருக்கான்னா பத்ரிநாத் கொண்டு வந்து கேப்டன் வச்சிருக்கான். அவன் ஏன் வச்சான்னு தெரியல, ஆனா வச்சிருக்கான். அவன் வந்து தோனி எடுத்து வச்சிருக்கான், நான் எடுக்கல. ஏன்னா நான் அந்த மேட்ச்ல வேற ஒரு கீப்பர் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோமே. என் மைண்ட்ல என்ன இருக்கும், ஐயோ பத்ரி அவுட் ஆயிடணும்பா ஏன்னா அவன் கேப்டன் வச்சிருக்கான்ப்பா, ஐயோ தோனி அவுட் ஆயிடணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோனி, இருந்தாலும் அந்த மேட்ச்ல அவுட் ஆயிடணும் ஏன்னா அவன் தோனி வச்சிருக்கான். தட் மைட் பி தி டிஃபரன்ஸ். நான் வந்து டேனியல் வெட்டர் எடுத்திருக்கேன் ஆப்போனன்ட் டீம் ஆர்சிபில, அவன் வந்து டேனியல் வெட்டர் எடுக்கல. அப்ப டேனியல் வெட்டர் விக்கெட் எடுக்கணும்பா, அவன் கடைசியில வந்து 6 அடிக்கணும், அதுதான் அவனுக்கு டிஃபரன்ஸா இருக்க போகுது, அப்பதான் எனக்கு காசு வரும் அப்படின்ட்டு நினைக்க தோணும். இந்த விஷயம் தான் இங்க டாக்ஸிக். ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரு டாக்ஸிசிட்டியா மாறுது. இதுவும் ஒரு வகையான ஒரு டாக்ஸிசிட்டி தானே, நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா. தாராளமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்லலாம், ஏன்டா டே அவங்க வந்து லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிக்க வேணாமா, அவங்க வேலையை பாக்குறாங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம வேலையை பார்த்து சம்பாதிக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. கரெக்ட் தான், அது வந்து ஒரு வகையில நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அது எல்லா தடவையுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்க எல்லா தடவையுமே வந்து ஏர்ன் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி கேம் ஆஃப் ஸ்கில் அவங்க வெளியே மார்க்கெட்டிங் பண்ணாலும் இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ கேம் ஆஃப் ஸ்கில், இட்ஸ் கேம் ஆஃப் சான்ஸ். நீங்க எடுக்கிற பிளேயர் அந்த டைம்ல விளையாடினாதான் உங்களுக்கு காசு, விளையாடுவாங்களா இல்லையான்னு தெரியல. எக்ஸ்ட்ரா ப்ரெஷருங்க. நீங்க மேட்ச் பார்த்துட்டு அந்த டீம் நீங்க ஃபேவரட் டீமாவே இருக்கட்டுமே, தோத்துட்டாங்கன்னா நீங்க நைட்டோட போயிடும். இப்ப எனக்கு சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா நான் பயங்கர கடுப்புல இருக்க, அடுத்த நாள் நான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டேன், சரி ஓகே பரவாயில்ல விட்டு அடுத்த மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா நீங்க காசு இன்வால்வ் பண்ணும்போது உங்க காசு போகுது. மானிட்டரியா ஒரு விஷயம், நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இந்த வேர்ல்டு வில்லேஜே அப்படி இருக்கும். தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே போன மாதிரி ஃபீல் இருக்கும். நீங்க விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்க 2 பேருமே நாங்க விளையாடி இருக்கோம், அந்த லாஸ்னா அது எப்படி ஃபீல் ஆகும்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நாங்க சொல்றோம் இது வந்து ரிஸ்க் அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம வந்து மெயின் கண்டென்ட்க்கு வந்துருவோம். இப்போ இது வரைக்கும் ஃபேண்டசி ஆப்ஸ்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அதை நம்ம வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். வந்து வீடியோ ஒரு மெயின் கண்டென்ட்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் வந்து அடிக்ஷனா இருக்கு. இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் விளையாடுறப்போ நிறைய பேர் உள்ள போயிடுறாங்க, பட் வெளியே வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. பேசிக்கா என்னன்னா இவ்வளவு அமௌண்ட் போடுவோம், இவ்வளவு வந்துருச்சுப்பா இதை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வருவோம். ஒரு 100 ரூபாய் போடுவோம், நம்மளுக்கு 100 ரூபாய் போனாலும் பெருசு இல்ல சொல்லிட்டு 100 ரூபாய் போடுவோம், வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 100 ரூபாய் போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ்ல வந்து போட்டோம், இன்னும் ஒரு 200 ரூபாய் போட்டு அந்த 100 ரூபாய் எடுக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வேற மாதிரி வேலை செய்யும். அப்போ வந்து நீங்க திரும்ப 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 போட ஆரம்பிப்பீங்க. ஆமா, இது வந்து நம்ம மதங்கோரி ஸ்லாங்ல சொல்லலாம் டோப்மைன் அப்படின்ற அந்த டோபமைன் எஃபெக்ட் தான் உண்மையிலேயே காரணம். அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்பாக்சன். இப்ப நான் மேட்ச் போடுறேன்னா, இப்ப நான் 8 கான்டெஸ்ட் போடுறேன்னா, நான் 50 ரூபாய் போட்டேன், எனக்கு 90 ரூபாய் கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், ஓகே நான் ஜெயிச்சிட்டேன். அடுத்த மேட்ச் எனக்கு 90 ரூபாய் வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்பேன். ஒருவேளை எனக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிற பிரச்சனையே இல்லைங்க, சரிங்களா. ஆனா நான் ஒரு கட்டத்துக்கு மேல தோக்க ஆரம்பிப்பேன். எவ்வளவு பெரிய சூப்பரான ஸ்கில்ஃபுல்லான பிளேயரா இருந்தாலும் ஃபேண்டசி ஆப்ஸ்ன்றது உங்க கையில இல்ல. பிளேயரை பொறுத்து தான் நீங்க தோக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் தோக்க ஆரம்பிச்ச உடனே ஒன்ஸ் இது பேலன்ஸ் வந்து 0ன்னு காட்டும் பாத்தீங்களா, உங்க மைண்ட் அப்ப உங்களுக்கு சும்மா விடுமானா விடவே விடாது. நம்ம அவ்வளவு தூரம் மேல போயிட்டோம், எல்லாமே இறங்கிட்டோம், இதுதான் நம்ம 900 rupees போட்டோமா, இந்த தடவை நம்ம 1000 போடுறோம் அப்படின்ட்டு 1000 rupees நீங்க திரும்ப டெபாசிட் பண்ணுவீங்க, திரும்ப விளையாடுவீங்க, திரும்ப எல்லாமே போகும், திரும்ப 0க்கு வரும். நீங்க 1000 போட்டு ஐயோ ஒரு இதுல நான் விட்ரா பண்ணி தான் நான் ஜெயிச்சிருப்பேன், நான் 2500 போடுறேன் அப்படின்ட்டு 2500 டெபாசிட் பண்ணுவீங்க. இது இப்படிதான் ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர எங்கேயுமே உங்க பிரெயின் வந்து உங்களை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லவே சொல்லாது.
உங்க பிரெயின் அப்படி உங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னாலும் நீங்க அதை கேட்க மாட்டீங்க. அதுதான் வந்து அங்க ஆக்சுவலி ரியாலிட்டி. சோ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நான் வித்ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் பாத்தீங்களா, நீங்க அந்த இடத்துல ஸ்மார்ட்டா வித்ட்ரா பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஸ்மார்ட் பர்சன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நீங்க இப்ப ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு நான் வந்துடணும், இதுக்கு மேல இது தொடவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி வந்து அந்த ஆப் வந்து டீல் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து அப்படி யோசிக்கிறதா பெரிய விஷயம். ஏன்னா வந்து நம்மளுக்கு காசு வர வர அதான் வந்துருச்சு கொஞ்சம் போடுவோம், ஜெயிச்ச காசு தானே கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு போகும்போது காண்டே இருக்கிற காசெல்லாம் நம்ம போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒயிட் வாஷ் பண்ணுவோம். இதுதான் நடக்கும். இது எக்ஸாக்டா நந்தா படத்துல டைலாக் நடக்கும் பாத்தீங்களா, அதேதான். அவங்க வந்து ஜெயிக்க போட்டுட்டே இருப்பாங்க, தோத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் நடக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேண்டசி ஆப்ஸ் உங்களை இப்படிதான் வந்து வலைக்குள்ள விழ வைக்கிறாங்க. நீங்க யோசிக்கலாம், இல்லையடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் மெகா கான்டெஸ்ட் போட்டேன், நான் வந்து 10,000 ரூபாய் ஜெயிச்சேன்டா 15,000 ரூபாய் ஜெயிச்சேன்டா அப்படின்னு சொல்றது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க உண்மையிலே ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. ஜெயிச்சதுனாலதான் சொல்றாங்க. அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, நீ 15,000 ஜெயிச்சா ஓகே, அது நீ வித்ட்ரா பண்ணியா அப்படின்றத முதல்ல கேளுங்க. அப்படி இல்ல ரெண்டாவது கேள்வி, அவன் வித்ட்ரா பண்ணலன்னு சொன்னானா சரி நீ எவ்வளவு போட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து நீ கணக்கு எடு, எவ்வளவு போட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் கணக்கு எடுத்து பார்த்தா அவன் சொல்லுவான், மச்சான் நான் 30,000 ரூபாய்க்கு மேல போட்டிருக்க மச்சான்னு சொல்லுவான். நான் ஏன் சொல்றேன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மெகா கான்டெஸ்ட் வரப்போ 49 நீங்க போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க போடும்போது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. சரிங்களா? உங்க மனசுல என்ன ஞாபகம் இருக்குன்னா நீங்க அந்த ஜெயிச்ச 10,000 ரூபாய் தான் உங்க மனசுல ஞாபகம் இருக்குமே தவிர நான் போட்ட அமௌண்ட் எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஒரு நாள் போடுவோம், நம்ம லக் அடிச்சுன்னா வரும் 1 கோடி ரூபா வரும், இல்லைன்னா 49 ரூபா போனா போட்டோன்னு சொல்லிட்டு அந்த 49 ரூபா ஃப்ரீயா கொடுக்குறீங்க நீங்க. அதுமே ஒரு டீமோட நீ போட்டோமா கிடையாது. நம்ம டீம் காம்பினேஷன் வந்து ஒரு டீம் போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 டீம் போடுவீங்க. 10 டீம் ஒரே மேட்சுக்கு போடுவீங்க, 490 rupees. அந்த 490 rupees நீங்க போடும்போது உங்களுக்கு திரும்ப வர அமௌண்ட் மெகா கான்டெஸ்ட்ல வின் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. சின்ன அமௌண்டா வின் பண்ணி உங்களுக்கு மேபி 400 ரூபாய் திரும்ப வந்திருக்கலாம். உங்க மனசுல நடக்கணும் 90 rupees தான் ப்ராஃபிட், பட் வி கேம் வெரி க்ளோசர். ஒருத்தர் இவன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், அவன் அடிச்சிருந்தா ஜெயிச்சிருப்பேன், நான் கிட்ட வந்துட்டேன், ஐ காட் த கோட், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த மேட்ச் நீங்க திரும்ப போட நீங்க அதிகமா போட்டுட்டே தான் இருப்பீங்க. நீங்களும் கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க போட்ட காசு தான் அதிகமா இருக்கும், நீங்க ஜெயிச்ச காசு கம்மியா தான் இருக்கும். இது எல்லாம் மேல ஜெயிச்சதே இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், கண்டிப்பா ஜெயிக்கிறவங்க இருக்காங்க இல்லன்னு சொல்ல. பட் மெஜாரிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்றது எனக்கு சொல்ல வரும். இதான் வந்து பெட்டிங் ஆப்ஸ். நான் சொல்ற அமௌண்ட் எல்லாமே சின்ன அமௌண்டா இருக்கும். காரணம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஆடியன்ஸ்ல போட்டது சின்ன அமௌண்ட் தான். ஆனா நீங்க நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லட்சக்கணக்குல கோடி கணக்குல இதுக்காகவே சில ஆப்ஸ்ல எல்லாம் கடன் வாங்கி போட்டவங்க எல்லாம் நான் நியூஸ்ல பாத்திருக்கேன். எனக்கு பர்சனலா 2-3 பேர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, கடன் வாங்கி வந்து சைலண்டா போட்டு வந்து வீடியோ பாத்துட்டு இருப்பாரு, அவரை துன்புறுத்த விரும்பல. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா இன்னொரு சினாரியோல சில பேர் இருப்பாங்க, அதாவது வந்து மச்சான் நீங்க விளையாடாத, எனக்கு வந்து நான் ரெஃபரல் அனுப்புறேன், அந்த ரெஃபரல் மட்டும் அக்செப்ட் பண்ணி விட்டுரு, லாகின் பண்ணி விட்டுரு, எனக்கு வந்து டப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரெஃபரல் அனுப்புவோம். அப்படி வரவன் எவனா இருந்தானா ஃபர்ஸ்ட் அவளை செருப்பால அடிச்சு அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா நானும் சின்ன வயசுல அதான் பண்ணிருக்கேன், எனக்கு ரெஃபரல் வரும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அப்புறம் வந்து ரெஃபரல் லாகின் பண்ணி பார்ப்போம், ஏன்னா ஃப்ரீ கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு விடுங்கன்னு போடுவோம். அதுல வந்து ஒரு 20 ரூபா அப்படியே ஃப்ளூக்ல ஜெயிச்சிரும். அந்த 20 ரூபா வந்து திரும்ப முதலீட்டா போடுவோம். இங்கதான் நம்மளோட ஃபேண்டசி கரியரே ஸ்டார்ட் ஆகும். அந்த 20 ரூபா போடுவோம், அந்த 20 ரூபா வந்து 40 ரூபா ஆகலாம். சில டைம் வந்து போயிடுச்சுன்னா சரி இந்த வாட்டி க்ளோஸ் காலா இருக்கு, நம்ம கொஞ்சம் காசு போடுவோம், நல்லாதான் இருக்கே ஒரு 50 ரூபா போடுவோம், என்ன எனக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு போடுவோம். அதுக்கப்புறம் அதை வந்து பெருக்கிட்டே போகும். நீங்களும் வந்து ஒரு நல்ல ஃபேண்டசி பிளேயரா அப்புறம் வளம் வருவீங்க. சோ இதுதான் வந்து உங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்ட் ஆகும். இது மூலியமா உங்களுக்கு மட்டும் காசு போகாது, உங்களை ரெஃபர் பண்ணி விட்டா பாத்தீங்களா, அவனுக்கு வந்து உங்க காசுல இருந்து ஒரு பகுதி அங்க போயிட்டு இருக்கும். அவரு நைஸா ரெஃபர் பண்ணிட்டு அப்பா பையன் நல்லா விளையாடிட்டு இருக்கான், அப்பா ரொம்ப ஒரு அமௌண்ட் போட்டிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு பார்த்துட்டு இருப்பான். இந்த மாதிரி ரெஃபரல்ஸ் சொல்லிட்டு எவனா வந்தான்னு வச்சுக்கோங்க, பலாரம் அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருங்க. சும்மா கூட லாகின் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணி பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் இந்த பெட்டிங் ஆப்ஸ் எல்லாமே தே நோ ஹவ் யுவர் பிரெயின் ஒர்க்ஸ். அவங்க அவ்வளவு ரிசர்ச் பண்ணி தான் அந்த ஆப்ஸ் வச்சிருக்காங்க. சோ நம்ம சீக்கிரம் விட மாட்டாங்க. நீங்க ஒன்ஸ் நீங்க நிப்பாட்டிட்டு இது போரும்பா நீங்க நிப்பாட்டினா கூட திரும்ப நீ வா நான் உனக்கு ஃப்ரீ கான்டெஸ்ட் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உங்களை திரும்ப இந்த பெட்டிங் ஆப்ஸ்குள்ள வர வைப்பாங்க, திரும்ப இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்குள்ள வர வைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப சொல்றாங்க. போனஸ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா போனஸ், இப்ப நீங்க அந்த கான்டெஸ்ட் போட்டா அந்த ரெடீமபிள் காசை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா வித்ட்ரா பண்ண முடியாது. ஏதாவது கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்க கொஞ்சம், இப்ப அந்த கான்டெஸ்ட் வந்து 50 ரூபாய்னா நீங்க வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் கட்டினா போதும். மிச்சம் அந்த ரெடீம் அமௌண்ட்ல வச்சு பண்ணிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்கா உங்களை வந்து விளையாட வைப்பாங்க. எப்படியா விளையாட வச்சா போதும், நீயே வந்து டிராப்ல வந்து காசு கொடுத்துருவாரு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஏன் இவ்வளவு ஹேபிட் ஃபார்மிங்கா இருக்கு அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உனக்கு என்னடா தெரியும், நீ அந்த அளவு விளையாடிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹரிஷ்க்கு தெரியும். 2019-20 அந்த டைம்ல சும்மா ஸ்டார்ட் பண்ணோம். சரி ஒரு 50 ரூபா போடுவோம், 100 ரூபா போடுவோம்ட்டு எப்படி அது வந்து 5000 ரூபாய் மாறிச்சு, எப்படி 10,000 வரைக்கும் நாங்க போட்டோம். ப்ரோ நம்ம எல்லாம் 20 ரூபாய் கான்டெஸ்ட் விளையாட்டு இருப்போம். ப்ரோ 2000 கான்டெஸ்ட் விளையாட்டு இருப்பாரு. அவர் ஃபுட்பால், கிரிக்கெட், பாஸ்கெட் பால் நிறைய இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. பெரிய இன்வெஸ்டர் அவரு. பட் அதான் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது வேணாம், இது ரிஸ்கின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டு அதை நாங்க வித்ட்ராவும் பண்ணோம்.
வித்ரா பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அதோட நான் நிப்பாட்டிக்கிட்டேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து மச்சான் நான் இந்த கான்டெஸ்ட் போட்டேன்டா, இவ்வளவு ஜெயிச்சேன்டா, இந்த பெட்டிங் ஆப்ஸ்ல இவ்வளவு போட்டேன், இவ்வளவு சம்பாதிச்சேன், நீ வேணா காசை கொடு, நான் உனக்கு டபுள் ஆக்கி தரேன், ட்ரிபிள் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த சமயத்துல எனக்கு தெரியும் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சைட்ல போவே இல்லை. ஒரு 5 மாசம் 6 மாசம் பாத்தீங்கன்னா அவங்க ஆள் பேச்சு வழக்கே இருக்காது, அப்ஸ்கான்ல இருப்பானுங்க. திடீர்னு நீங்க கெஸ்ட்னா போய் கேட்டு என்னடா சில்வர் ஜூபி நொட்டி கொனியே என்னாச்சுன்னு கேட்டா நொட்டி அடிச்சு தம்பி அப்படின்னு போட்ட மொத்த காசும் போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய ஏர்ன் பண்ணி நிறைய நான் சொன்னல கடன் வாங்கி அது எப்படி கட்டுறதுன்னு தெரியாம நிறைய ப்ராப்ளம்ஸ்ல வந்து ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இது நான் திரும்ப சொல்றேன், இட்ஸ் நாட் லைக் எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, நீங்க நியூஸ் எடுத்து பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு நியூஸ் இந்த மாதிரி இருக்கு. ரம்மின்ற ஒரு ஆப்பால மட்டும்தான் இந்த பிரச்சனை கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற பெட்டிங் ஆப்ஸா இருக்கட்டும், ஃபேண்டசி ஆப்ஸா இருக்கட்டும், இந்த ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? சோ இட்ஸ் பினான்சியலி வெரி வெரி ரிஸ்கி, அண்டர் யர் ஓன் ரிஸ்க். நான் விளையாடாதீங்க, இது வந்து கண்டிப்பா உங்க காசை போட்டுக்கிட்டு தான் விடுவாங்க நான் சொல்லல. சக்சஸ் ஸ்டோரிஸும் இருக்கு, நான் திரும்ப சொல்றேன், சக்சஸ் ஸ்டோரிஸும் இருக்கு, பட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். அது அவனே ஆப்ல போட்டிருப்பான். இன்னைக்கே சொன்னேன், நான் வந்து சொன்னேன் இல்லைங்க இது வந்து ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேன், நீங்க தான் காசை போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லிடுறாங்க. நீங்க அதுக்கப்புறம் உங்க காசை போடுறது உங்க இஷ்டம், பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஆக்சுவலி சில பேர்ல வந்து ரொம்ப பிளான் பண்ணி இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டிஸும் எழுதி ஸ்கெட்ச் போட்டு பெரிய கான்டெஸ்ட் வந்து நிறைய டீம்ஸ் ரெடி பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் வந்து வச்சு ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, அவரு ஸ்டோரி இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லி இதை வந்து குளோரிஃபை பண்ண விரும்பல. எல்லாருக்குமே அது மாதிரி நடக்கணும் நடக்காது இல்ல. சோ அதனால நான் அதை வந்து அந்த சக்சஸ் ஸ்டோரி எல்லாம் அதை சொல்லி இன்னும் கிழிக்க போறது இல்ல. இது வந்து சக்சஸ் ஸ்டோரி 1% 2% தான், மத்த எல்லாமே ஃபெயிலியர் ஸ்டோரி தான். உன் காசு தான் வேஸ்டா போகுது. சோ பாத்து இருந்துக்க. மட்டும் இல்லாம நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி சில பேர்லாம் வைப்பாங்க, அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா சும்மா இந்த வடக்கன்ஸ் எல்லாம் நீங்க யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா சும்மா வெரி குட் உங்களுக்கு அந்த நாலேஜ் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. நான் இங்க வந்து சும்மா நார்த் இந்தியன்ஸ் கலாய்க்கிறேன்ட்டு இல்ல, கிரிக்கெட் பார்க்காத நிறைய பேர் ஏர்ன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே சும்மா போட்டேன்டா ஜெயிச்சேன் அப்படின்னு தான் சொல்லி நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாம் காரணம் இதுதான். அது வந்து உங்க கையில இல்ல, திரும்ப சொல்றேன், அதுதான் ஆக்சுவல் ரீசன். சரி ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியா ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணோம். இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. லைக் மெகா கான்டெஸ்டா இருக்கட்டும், மினி கான்டெஸ்டா இருக்கட்டும், பாட்ஸ் மூலியமா வச்சுதான் ஜெயிக்கிறாங்க. லைக் வந்து இந்த மெகா கான்டெஸ்ட்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேர் வராங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் வந்து மெஜாரிட்டி கேஷ் பிரைஸ் போகும். ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு 2 கோடின்னு இருக்கும், செகண்ட் பிரைஸ்க்கு 1 கோடின்னு இருக்கும், 10வது பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா 10,000 தான் இருக்கும். சரிங்களா? சோ மெஜாரிட்டி ஆஃப் காசு அந்த டாப் டயர்ல இருக்கிறவங்களுக்கு தான் போகும். அப்படின்றப்போ அந்த பீப்புள் எல்லாமே அந்த ஃபேண்டசி ஆப்ஸ் சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து பாட் மூலியமா மேட்ச் போக போக கேப்டன்சி மாத்திட்டாங்க, வைஸ் கேப்டன்சி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் உண்மையானு கேட்டீங்கன்னா அதுக்கு ப்ரூஃப் கிடையாது. சோ ஒரு ஃபேண்டசி ஆப் நினைச்சா இதை ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஆனா பண்ணுவாங்களா, எத்திக்கலா பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இது எப்படி நீ கான்பிடண்டா சொல்ற அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க எனக்கு மீதி ஆப்ஸ் தெரியல, நான் விளையாடின ஒரு ஆப் பத்தி சொல்றேன், Dream11 நீங்க போய் பார்க்கும்போது ஒரு மெகா கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணீங்கன்னா 7:30க்கு டெட்லைன் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 7:30க்கு அப்புறம் உங்களால அந்த டீமை சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? அதே மாதிரி நீங்க அந்த கான்டெஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் ஆல் த டீம்ஸ் அப்படின்னு காட்டும். நீங்க அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸல் ஷீட்ல டவுன்லோட் ஆகும். அந்த ஷீட்ல எப்போ வந்து கடைசியா டீமை வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கும். எல்லா பிளேயரும் ஒரு 1,00,000 பிளேயர்ஸ் இருக்காங்க, 1,00,000 பேரோட டீமும் அதுல காட்டும். சோ மேட்ச் முடியும் போது யாரு ஜெயிக்கிறாங்களோ அந்த டீமை நீங்க போய் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வரவன் அந்த பேரை மட்டும் நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணலாம்ல, அதை பத்தி சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சோ அது பாசிபிளா இந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அது பண்ண முடியாது ஆஸ் ஆப்பா. ஆனா அவங்க ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்னா, உங்களால ஒரு டீம் 20 காம்பினேஷன்ல எடுக்க முடியும். அதாவது உங்களால 20 டீம் எடுக்க முடியும், 20 காம்பினேஷன் எடுக்க முடியும். சோ நாங்க என்ன பண்ணுவோம் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா, ஒரு 6 பேர் சேர்ந்து, அந்த டைம்ல நான் சொல்றது 2017-18 டைம்ல 5 டீம்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க ஒரு பிளேயர் எடுக்கிறதுக்கு. சோ நாங்க 6 பேர் சேர்ந்து 30 டீம் எடுப்போம். இந்த மாதிரி நாங்க பேசி எடுத்துட்டு இருப்போம். நாங்க இதெல்லாமே டாஸ்க்கு அப்புறம் தான் பேசுவோம், ஏன்னா டாஸ்க்கு அப்புறம் டீம்ஸ் மாறும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருப்போம். எங்களால திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல டெட்லைன் வந்துட்டே இருக்கும். 7:25 சீக்கிரம் சொல்றா, 7:20 7:30 ஆக போற, சீக்கிரம் சொல்லுன்றப்போ ஒரு ப்ரெஷர்ல சேவ் கொடுத்துருவோம். ஆனா அந்த 30 டீம்ல எங்களே அறியாம ஒரு 10-15 டீம் சேமா இருக்கும். எங்களே தெரியாம சேம் டீம் எடுத்து வச்சிருப்போம். கேப்டன் மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கும். இப்படி இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனால வரும். சரிங்களா? சோ டீம்ஸ் நாங்க வைக்கிற காம்பினேஷன் எல்லாமே நாங்க டிஃபரெண்டா 30 காம்பினேஷன் நினைச்சாலும் வைக்க முடியாது. ஆனா இந்த Dream11 நினைச்சா அவங்க பாட்டை வச்சுட்டு இருக்கிற எல்லா ப்ராபபிலிட்டிஸும் வச்சு ஒரு டீம் பர்ஃபெக்டா வந்து அவங்க கிரியேட் பண்ண முடியும். அது எத்தனை ப்ராபபிலிட்டிஸ் இருந்தாலும் அத்தனை ப்ராபபிலிட்டிஸ்ல அத்தனை டீம்ஸ் வந்து அவங்க வச்சு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண வைக்க முடியும். நீங்க இன்னொரு நோட் பண்ணீங்கன்னா, நீங்க 49 ரூபா கான்டெஸ்ட் ஜாயின் பண்றீங்க மெகா கான்டெஸ்ட். நீங்க ஒரு ஸ்லாட் இருக்கும், 50,000 ஸ்லாட் இருக்கும் கடைசி 2 மினிட்ஸ்ல. சரிங்களா? நீங்க ஒரு 10 செகண்ட் ஜோஸ் ஜாயின் பண்ணலாமா வேணாமா யோசிக்கல, கிளிக் பண்ணி கான்டெஸ்ட் ஃபுல்லுன்னு காட்டிடும். அது எப்படிங்க 10 செகண்ட் 50,000 பேரா ஃபில் பண்ணுவாங்க, அவ்வளவு பேர் ஜாயின் பண்ணுவாங்களா 10 செகண்ட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மெஜாரிட்டில வாட்ஸா தான் இருக்கும்.
அவங்க மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மாத்தினது கிடையாது. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு பாட்ஸை வச்சு இவ்வளவு டீம் காம்பினேஷனை வச்சு அவங்க ஜாயின் பண்ணிருக்காங்க. இது அவங்களால பண்ண முடியும். பண்றாங்களான்றதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா பண்றாங்களான்றதுக்கு நீங்க வந்து எப்படி பிராக்டிகலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப பப்ஜில வந்து நீங்க 100 பேர் வந்து இறங்கணும் அந்த பிளேன்ல. 100 பேர் ஃபில் ஆகலன்னா ஒரு 70 பேர் தான் இருக்காங்கன்னா ஒரு 30 பாட் உள்ள போகும் இல்லையா? அந்த மாதிரிதான் ப்ராபபிலிட்டி எல்லா இடத்துலயுமே. இந்த கான்டெஸ்ட் இப்ப ஃபுல்லா ஆகணும்னா பாட்டை போடதான் செய்வாங்க. இது நடக்கதான் செய்யும். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பிசிக்கலா மேனுவலா நம்ம யோசிக்கிறப்போ ரொம்ப மினிமலான காம்பினேஷன் தான் யோசிக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 11 பேர் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்ச என்னப்பா 30 டீம் தான் எடுக்க முடியும். அவங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருக்கு, அவங்ககிட்ட டேட்டா இருக்கு, அவங்ககிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவங்ககிட்ட ஒரு பெரிய டீம் இருக்கு. அவன் ஆப்பே அவன்தான். அப்படி இருக்கும்போது அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம். அவன் நினைச்சா எவ்வளவு பாட்ஸ் வேணா சொருவலாம், எவ்வளவு டீம் காம்பினேஷன் வேணா எடுக்கலாம். அவன் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவன் டீமை வந்து கான்டெஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்றது கிடையாது, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிடுறான். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா இது வந்து பிராக்டிகலி பாசிபிள் நான் இங்க வந்து சொல்லிக்க விரும்புறேன். இப்போ வந்து ஏஐ வந்ததுக்கு அப்புறம் நம்மளாலுமே மேனுவலா வந்து நிறைய டீம்ஸ் வந்து நிறைய ப்ராபபிலிட்டிஸ் வச்சு கிரியேட் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அப்பெல்லாம் அவன்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் பிளாட்ஃபார்ம்ல அவன் இஷ்டத்துக்கு டீம் வந்து பாட் வச்சு உருவாக்குவாங்க. இதுதான் நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். லைக் வை திஸ் ஆப்ஸ் ஆர் கில்லிங் அவர் வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ், வை திஸ் ஆப்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் ஃபினான்ஷியலி அப்படின்னு நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். இப்போ நீங்க வியூவர்ஸா கேட்பீங்க, ஏன்டாடி நீங்க மட்டும் யோகியமா எப்படியா மீதி யூடியூபர்ஸ் மாதிரி நீங்களும் காசா வாங்கிட்டு இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாம் ப்ரொமோட் தானே பண்ண போறீங்க அப்படின்னு யோசிக்கிறது எங்களுக்கு புரியுது. நாங்க இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஹரிஷும் தெளிவா இருந்த ஒரு விஷயம், நம்ம இந்த சேனல் மூலியமா ஏர்ன் பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் செகண்டரி. பட் ஒரு விஷயம் நாங்க கான்ஃபிடண்டா இருந்தது என்னன்னா, ஃபேண்டசி ஆப்ஸை தயவு செஞ்சு கூட ப்ரொமோட் பண்ணிடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டிப்பா வருவாங்க, ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்றதான் நாங்க வந்து முடிவுல இருந்தோம். இப்ப நினைச்சா கூட ஏன் நாங்க மானிட்டைசேஷன் நாங்க அன்லாக் இருக்கு. அன்லாக் ஆனாலுமே நாங்க பேன் பண்ண 2 கேட்டகரி, ஒன்னு வந்து ஆல்கஹால், இன்னொன்று வந்து பெட்டிங் அண்ட் ஃபேண்டசி ஆப்ஸ் தான். இப்போ நீங்க எங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப ஆட்ஸ் வரும், அதுல கூட தப்பி தவறி இந்த ட்ரீம் 11 இந்த ஃபேண்டசி ஆப்ஸ் பெட்டிங் ஆப்ஸ் உங்களுக்கு ஆட் வராது. அது 1000 வியூஸ் இருந்தாலே எங்களுக்கு $10 வருதுங்க. அதுல நாங்க தராம இருக்க போறோம். ஒரு எத்திக்கெல்லாம் எங்க சேனலுக்கு என்னன்னா, நாங்க இதெல்லாம் பேசுறோம்ல, பெரிய இது மாதிரி நாங்க பேசல, அப்ப நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத இங்க சொல்ல வந்தோம். அதே மாதிரி ஒருவேளை நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ட்ரீம் 11 ஆட்ஸோ இல்ல பெட்டிங் ஆப்ஸோ ஆட் வந்துச்சு, அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்க யூடியூப்ல வந்து அதை நாங்க வந்து ரிப்போர்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபியூச்சர்ல நாங்க எங்கேயாச்சும் கொலாபரேஷன் எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் கொலாபுன்றது வேற, பட் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி இது வந்து நீங்க விளையாடுங்க அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம் எங்கேயுமே. நாங்க திரும்ப மென்ஷன் பண்ணிக்கிறோம், தப்பு நாங்க இப்ப சொல்றோம், அது பண்றது தப்பு, நாங்க பண்ண மாட்டோம். சோ எஸ், பெட்டிங் ஆப்ஸ் ஃபேண்டசி ஆப்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, என்னதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இதுல இருந்தாலுமே வந்து இதை கரெக்டா யோசிச்சு கால்குலேட்டிவ் ரிஸ்கோட நம்ம வந்து ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் வச்சு விளையாடினா நல்லது அப்படின்னு நம்ம யோசிச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்காதீங்க. பேசிக்கலா வந்து இது அப்படிதான் இறங்கும். இது வந்து இது ஒரு கிணறு மாதிரி, நம்ம விழ ஆழம் போயிட்டு தான் இருக்கும் இது. ஸோ அதுக்குள்ள நீங்க போய் நீங்க திரும்ப காசு இன்வெஸ்ட் பண்ண வேணான்றதுதான் எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். இது நாங்களுமே வந்து ஃபாலோ பண்றோம். நாங்க வந்து பெட்டிங் ஆப்ஸோ ஃபேண்டசி ஆப்ஸோ யூஸ் பண்றது இல்ல. ஸோ நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறோம். ஸோ இத்துடன் வீடியோ நிறைவேறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இம்பார்ட்டன்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோடைன்மெண்ட் சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.